போல ஒருவர் இல்ல ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். ஹல்லேலூயா இயேசுவே. உங்க நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உங்க நாமம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கு ஒப்பானவர் யார்? பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே. உமக்கு ஒப்பானவர் யார்? பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. அமர்ந்து ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த பாடலின் வரிகள் நம்ம பாடினது போல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல். அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இந்த வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. ஆமேன். அவருக்கு நிகர், அவருக்கு இணை அவர் மட்டும்தான். ஆமேன். அன்றைக்கு வனாந்திரத்தில் அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை போஷித்து அவங்க தாகத்தை தீர்த்து பகலில் மேக ஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களை காத்த தேவன் இன்றும் அவர் அற்புதங்களை செய்து நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். ஆமேன். அந்த வரிகளை ஒரே ஒரு வரியை மாத்திரம் பாடி உயர்த்த போகிற ஆண்டவருடைய நாமத்தை. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களை நடத்தி செல்றீங்கப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், என்றும் வாக்கு முழு பலத்தோட சொல்லுங்க. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்?
வந்தவனே. சொல்லுவோமா? நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ஹல்லேலூயா. என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் நடத்துறாருன்றவங்க மாத்திரம் ஆமென், ஆமென். அவர் இன்றைக்கும் நம்ம நேர்த்தியா நடத்துகிற நம்ம பாடின அந்த பாடலின் போடி மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்தார். எனக்கு அவங்களுக்கு மயக்கம்லாம் வரல. அவங்க அந்த வனாந்திரத்தில் அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டார் ஆண்டவர் அவங்களுக்கு வானத்திலேருந்து அனுதினம் ஒவ்வொரு நாளும் அவங்களை நடத்தினார். அப்படி ஒவ்வொரு நாளும் என்ன பசியே இல்லாமல் நான் நல்லா 3 வேளை 4 வேளை சாப்பிட்டுன்றவங்க சாப்பிடலையா? நீங்களா சாப்பிடலையா? ஆமென். அவர் நடத்துகிற தேவன். அவர் ஒவ்வொரு நாளும் நான் முதலே சொன்னதுபடி அவங்களுக்கு இருளில் வெளிச்சமாக இருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருளான சூழ்நிலையில் அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்வார் என்றால் அன்றைக்கி அவங்களுக்காக செலுத்தப்பட்டது. இப்போ நம்ம கடந்த மாதங்களில் கேட்டோம், அவங்களுக்காக செலுத்தப்பட்டது வெறும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான். ஆனால் இன்னைக்கு நம்மோடு கூட உடன்படிக்கை செய்யும்படியாய் அவருடைய ரத்தத்தையே தந்தவர். ஆமென். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அதை தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு புதிய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்தையும் என் கண்ணீருக்கும் பதிலை தருகிறவரே. ரொம்ப எளிமையான வரிகள். நீங்கள் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
பாடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. நீங்கள் பாடுவீங்கன்னு நம்பி நாங்கள் பாடுறோம். ஆமென். எங்களுக்கு உண்மையாலே ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஜேக்கப் எங்கள் கொயரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் பேசணும், யார் பாடல் நடத்தினாலும் பாடினாலும் நீங்கள் எல்லாம் நல்லா பாடுறீங்க. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். சங்கீதம் 28:7 அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அது அவர் சொல்கிறாரு, என் இருதயம் உம்மை நம்பி இருக்கிறது, அதனால் என் இருதயம் களி கூறுகிறது. ஆமென். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுது. உங்கள் இருதயம் களி கூறணும்னா உங்கள் இருதயம் யாரை நம்பி இருக்கணும்? கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா ஆமென் அவரை பாடி அவரை துதிக்கிறதுக்காக தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென். ஒவ்வொரு இங்கிலீஷ் பைபிளில் வந்து ஐ வில் பர்ஸ்ட் அவுட், நான் அவர் என் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவரை நம்பி இருக்கிறதுனால, அதனால் அவரை சத்தம் போட்டு அவரை நான் துதிப்பேன். நீங்கள் ராகத்தில் பாடுறீங்க தாளத்தில் பாடுறீங்களா ரெண்டாவது, உங்கள் இருதயம் அவரை சத்தமாக பாடணும். ஆமென். எங்களோடு கூட இணைந்து பாடுறீங்களா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க, இதுவரைக்கும் நடத்துனீங்கப்பா, என்னாலும் காத்திடுவீர், இனிமேலும் தாங்கும் கரமும் உடையது, என்றென்றும் காத்திடுவீர். புகலிடமே என் மறைவிடமே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் என் புகலிடம்பா, என் நம்பிக்கை நீங்க தான். ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுவோமா? புகலிடமே என் மறைவிடமே, ஆறுதலே எனக்களிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். மறுபடியும் சொல்லுவோம், புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே எனக்களிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவீர். ஆமென். உயர்த்துகிறோம்ப்பா. ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவீர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். அதை நம்புனீங்கன்னா பாடுங்க. உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. சம்பூரணமே, ஆறுதலே எனக்களிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே எனக்களிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவேன், அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். நீங்க சொல்லுங்க, உன்னதமானவரே உங்க மறைவில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த தீங்கு என்னை அணுகாம என்றே நான் சொல்லி. மறுபடியும் சொல்ல போறோம், உன்னதமானவர் உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவேன், அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். சொல்லுவோமா? புகலிடமே என் அடைக்கலமே, சம்பூரணமே, ஆறுதலே என் அடைக்கலமே, ஆமென். ஓ, புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே
உயர்த்தி அவ்வளவுதான் உங்க சத்தமா. மறுபடியும் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. அவருடைய வலக்கரம் பராக்கிரமும் நிறைந்தது. அவருடைய வலக்கரம் ஓங்கிய புயமும் அடைக்கலமும் அவர் இருந்து நம்மளை காத்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய வலக்கரத்தை நீங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். அவருடைய வலக்கரம் நமக்கு நீதி செய்கிற கரம், நம்மளை உயர்த்துகிற கரம், நம்மளை தாங்குகிற கரம். ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு இல்லை, வாழ்நாள் எல்லாம் நம்மளை தாங்கி நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்கிறார், இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்றார். என்ன இளைப்பாறுதல்? நம்ம ஆத்துமாக்கு இளைப்பாறுதல். இஃப் தேர் இஸ் அ பிளேஸ், நம்ம ஆத்துமா இளைப்பாறுகிறதுக்கு ஒரு இடம் இருந்ததுன்னா அது அவருடைய சமூகம் தான். ஆமேன். ஹல்லேலூயா. பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். மகிழ்ச்சியா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தினால பாட போறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும். அதை நம்பினீங்கன்னா பாடுங்க. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை தேற்றுகிறவரே. குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எல்லாரும் இருக்கிற இடங்களில் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தை அறிக்கை செய்யுங்க. அவர் நன்மையும் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும்